ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு சில காரியத்திற்காக புறப்படலான்னு இருப்பீங்க. ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு இது போலாமா, வேணாமான்னு இருப்பீங்க. ஆவியானவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, "நான் உனக்கே முன்னே போய், கோணலான வழிகளை செவ்வையாக்கி, உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக முடிப்பேன்." தைரியமா முன்னேறுங்க. இந்த காரியத்தை நீங்க ஜெயமா முடிப்பீங்க. பயப்படாதீங்க. பயம் பிசாசுகிட்ட இருந்து வரும். ஜெயம் கர்த்தர்கிட்ட இருந்து வரும். பயம் பிசாசுகிட்ட இருந்து வரும். ஜெயம் கர்த்தர்கிட்ட இருந்து வரும். இன்னும் ஒரு குட் நியூஸ நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அநேகருடைய வாசல் அண்டையில பார்த்தீங்கன்னா, அதிசயம் வந்து தயாரா காத்துக் கொண்டிருக்கிறது. யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் தி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ். நீங்கள் ரொம்ப ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருந்த அந்த காத்திருப்பு, அந்த 70 வருஷம் சிறையிருப்பு, எக்ஸைல் இன் பாபிலோன். சைரஸ் கிங் வில் பி ரூல் தி பாபிலோன். அவர் வந்து யூத ஜனங்களை போக விட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிப்பார். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளை பிறப்பிப்பார். இதற்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே க்ளோரி டு க்ளோரி. மகிமைக்கு மேல் மகிமை, அதற்கும் மேல மகிமை. ஹோலி டு ஹோலி, பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம். அதாவது இப்படிலாம் கூட என் வாழ்க்கையில நடக்குமா? கதவுகள் திறக்கப்படும் நான் வேதத்தில் வாசிச்சிருக்கிறேன். அற்புதம் அதிசயம் நடக்கும் என்று நான் வேதத்தில் வாசிச்சிருக்கிறேன். அதே போல என் கதவுகள் திறக்கப்பட்டுடுச்சு. ஆனா இவ்வளோ விதமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை பார்த்து கொண்டே இருப்பீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தீங்க, அதை விட 100 மடங்கு இன்னும் ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். தேவன் யாரிடம் நீங்க பார்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவர் யாரிடம் உங்களுக்கு காமிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். உங்களை அவர் கைவிடுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. உங்களுடைய சிறையிருப்பு, உங்களுடைய காத்திருப்பு முடிகிற இடத்துக்கு நீங்க அநேகர் வந்திருக்கிறீங்க. அநேகருடைய வீட்டு வாசல்ல அதிசயமும் நற்செய்தியும் காத்து கொண்டு இருக்கிறது. யூ ஹாவ் டு கிளைம் இட் அண்ட் யூ ஹாவ் டு பொசஸ் இட். நீங்க தான் அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்க தான் அதை விசுவாசிக்கணும். ஸோ எதை பற்றியும் கவலை இல்லை. எதை பற்றியும் வருத்தம் இல்லை. என் கர்த்தருக்கு தெரியும் என் வாழ்க்கையில் எதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்கக்கூடாது என்று அவருக்கு நல்லா தெரியும். நான் அவரை ஒவ்வொரு நாளும் தேடுகிறேன். எனக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஒருவேளை குறை இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எபினேசர் என்ற நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமம் எபினேசர். என் மேலே அவர் நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பெயரை சொல்லுவேன். அந்த பெயருக்கான வல்லமை தானாகவே செயல்படும். ஸோ நல்லா இருப்பீங்க. ரெகுலராக போடுகின்ற வார்த்தை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் உங்களுக்கு தருகின்ற வார்த்தை. அவர் உங்களோடு பேசுகின்ற அந்த வார்த்தையெல்லாம் விலையேற பெற்ற வார்த்தை. அதன்படி ஒவ்வொன்றும் நடப்பதாக. இன்னைக்கு கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன காரியங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு எதுவும் வார்த்தைகளை கொடுக்க போகிறதில்ல. அதற்கு மாறாக ஒரு அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். கிட்டத்தட்ட அதில் சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். உங்களுக்கு அந்த வசனம் டிஸ்பிளேல வரும். அந்த வசனத்தை நானும் வாசிப்பேன். அதே வசனத்தை இஃப் யூ ஹேவ் மொபைல் யூ கேன் டேக் இட் ஆர் இஃப் யூ ஹேவிங் பைபிள் யூ கேன் ஓப்பன் யூர் பைபிள் அண்ட் யூ கேன் ஃபாலோ அஸ். நீங்கள் அதை அப்படியே எங்கள் பின்னாடியே அப்படியே அந்த வசனங்கள் நீங்கள் அப்படியே பின்தொடர்ந்தே வரலாம். என்ன ஆவியானவர் சொல்லி அனுப்புனார்னா, இங்கே ஒரு வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் முடிவதற்குள்ளாகவே ஆவியானவர் அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது இந்த வசனம் கேட்கப்படும் பொழுது ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேச போகிறார். நான் அதற்கான விளக்கத்தை கொடுக்க மாட்டேன். ஆவியானவரே உங்கள் உள்ளத்தில் பேசுவார். நீங்களே உங்கள் உள்ளம் உற்சாகமாக துள்ளும். அந்த வசனம் படித்திருப்பீங்க. ஆனால் இப்பொழுது அந்த வசனம் நிறைவேறுகின்ற இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. ஆமென்.
நான் யோசித்தேன், எப்பவுமே ஆவியானவர் வார்த்தை கொடுப்பாருன்னும் பொழுது இந்த அதிகாரத்தை மாத்திரம் காமிச்சார். இந்த அதிகாரத்தை மாத்திரம் காமிச்சு வாசிக்க வைக்க சொன்னார். ஒரு வார்த்தையை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். அவரோடு உறவில் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பெற முடியும். அவரோடு உறவில் இல்லாமல் நீங்களும் நானும் எதையும் பெற முடியாது. சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் என்றால், யார் அவரோடு கூட இருந்தா அவங்களுக்கு தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவரோடு கூட உறவில் இருங்க. பிசாசு இல்லை, அவர் கூட நீ உறவில் இல்லைன்ற மாதிரிலாம் சில காரியங்களை அழகாக காமிப்பான், மேஜிக் பண்ணுவான். அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் மூடத்தனம். ஸோ டுடே we are going to read one chapter, and step by step I'm going to read each and very slow manner. I'm going to read some verses for you, and I won't speak about that anything from that verses I won't speak anything, and I won't speak revelations or some prophetical words, nothing. Instead of that, just I'm going to read the Bible verses by step. What the Holy Spirit is going to speak in you, you are going to feel. Can I tell you something? Many of you have read the Bible so many times and read that chapter specifically. Everyone knows about that chapter. Many of you know about that chapter, but today is the very powerful today. Why? Because I'm going to just read that Bible verses. You are going to hear that Bible verses, and you are going to read the Bible verses with me. And by step, Holy Spirit is going to speak through you. I'm not going to speak. Instead of that, directly Holy Spirit is going to speak through you. A breakthrough is going to come for you, and a miracle is going to happen for you. If you are facing some illness or sickness or some curse or some poverty or some lackness in your family, maybe your peace may be disturbed. If you don't have some sobering mind, God is going to give you some sobering mind today. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் எந்த வார்த்தையும் உங்களிடத்தில் பேச போறதில்லை. நான் எந்த வார்த்தையும் உங்களோட நான் அப்படியே வெளிப்பாடு கொடுத்து ப்ரொஃபட்டிக்கலான வார்த்தை, அதாவது தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் எதுவும் உங்ககிட்ட நான் பேச போறதில்லை. அதற்கு மாறாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வசனமாக மெதுவாக வாசிப்பேன். நேரடியாக ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் அந்த வசனத்திற்கான வார்த்தையை உங்களிடத்தில் தனியாக பேசுவார். நம்ம அந்த வசனத்தை கவனித்து கொண்டு வரும்பொழுது அதிலிருந்து நான் எந்த விதமான மெடிடேஷனோ வியாக்கியானமோ நம்ம இன்னைக்கு செய்ய போறதில்லை. அதற்கு மாறாக நீங்கள் எங்களோடு கூட அந்த வசனங்கள் பைபிள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. இஃப் யூ ஹேவ் மொபைல் ஃபோன், டேக் தட். உங்ககிட்ட தொலைபேசி இருந்தால், ஃபோன் இருந்தால், அந்த ஃபோனில் அந்த வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக மெதுவாக கவனித்து கொண்டு வாங்க. we are going to, நம்ம அதை ரொம்ப ஸ்லோவாக வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வசனத்தையும் மெதுவாக நிறுத்தி நிதானமாக புரிகிற மாதிரி வாசிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. ஆனால் ஒவ்வொரு வசனம் முடிவதற்குள்ளாகவே ஆவியானவர் உங்கள் இருதயங்களை பேசுவார். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம். அதோடு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கான முடிவு நேராக வந்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கான அதிசயத்தை பெறுகின்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. விசுவாசத்தோட வாசிக்க அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் உங்களுக்கான வார்த்தை. ஒருவேளை ஆவியானவர் பேசின வார்த்தை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துங்க. இல்லை உங்களுடைய சாட்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். உங்கள் சாட்சியை பகிரலாம். அப்படி இல்லைனாலும் அந்த முழு கனத்தையும் அந்த முழு சாட்சியும் அவருக்கு செலுத்துங்க. இந்த அதிகாரத்தை தியானம் செய்ய போகிறோம் இன்னைக்கு காலையில். அநேகர் நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க, அநேக வேலையாக போவீங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். சில பேர் பலவீனத்தில் இருப்பீங்க, சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், சில பேர் சில காரியங்கள் நல்லபடியாக போயிட்டு இருக்கும், தடை வந்திருக்கும். தடையை ஜெயிப்பதற்காக தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எதிர்க்க எதுவும் நிற்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க நான் எதுவும் பேச மாட்டேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுவார். அந்த வார்த்தை தான் உங்களுக்கான வார்த்தை. ஆமென். வாசிக்க ஆரம்பிக்கலாமா?
ஆர் யூ ரெடி? ஆவியானவரை அனுமதிப்பீங்களா? அவர் உங்களுக்குள்ளேருந்து இந்த அதிகாரத்திலிருந்து ஒவ்வொன்றும் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆர் யூ ரெடி? நீங்கள் வேணால் பாருங்கள், உங்ககிட்ட இப்போ ஒரு மைக்கு ஒரு கேமரா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த வசனத்தை வச்சு இப்போ நீங்கள் அடுத்த செகண்ட் நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுவீங்க. ஏன்னா இப்போ இந்த வசனம் நம்ம இந்த சாப்டரை, இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து முடிக்கிறதுக்குள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆகி வழிந்து ஓடுவார். முடிப்பதற்குள்ளாக பாருங்கள், மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏகப்பட்ட குட் நியூஸ் நற்செய்தியை கேட்பீங்க. உங்களை நீங்களே கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி நிஜமா அதிசயம் நடக்குன்னு தெரியும். இது என்னது? இது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களும் அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். யாருக்கு? ஃபார் யூ. இந்த அதிகாரத்தை தியானம் செய்ய போகிற உங்களுக்கும் எனக்கும். ஒவ்வொரு வசனமாக ஸ்லோவாக நான் வாசிக்க போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் என் கூட பைபிள் இருந்தால் நீங்களும் அப்படியே ஸ்லோவாக வாசிங்க. நீங்கள் அந்த எழுத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டு தெளிவின் ஆவி உங்களுக்குள்ளே கொடுத்து அவரை அறிகின்ற ஆவிகள் உங்களுக்கு அவரை அறிகின்ற ஆவியை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கே அந்த வசனத்திலிருந்து ஏகப்பட்ட வெளிப்பாடு பெருகும். ஆமே. கேன் வி ரீட்? ஸோ வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம், சாம்ஸ் சாப்டர் 35. ஸ்லோவாக வாசிக்க போகிறோம். உங்களுக்கான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆர் யூ ரெடி? இது நடக்க போகிறது. இந்த அதிகாரம், இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய் அவர் உங்களுக்கு பதிலளிக்க போகிறார். ஸோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்கள் வேதங்களை எடுத்துக்கொள்ளுங்க. டிஸ்பிளேலேயே வரும். நீங்கள் அந்த வசனங்களை அப்படியே வாசிங்க. அதுக்காக தான் ஸ்லோவாக அந்த வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். கேன் வி ரீட்? எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 1, தாவீதின் சங்கீதம் 35வது அதிகாரம், தாவீதின் சங்கீதம், வசனம் 1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது.
நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவிக்கும், எனக்கு அருமையானது சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையில உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆஹா ஆஹா எங்கள் கண்கள் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதின்படி என்னை நியாயம் விசாரியும். எனக்கு குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும், என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆஹா, இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும், அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கு செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லச்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியும் சொல்லிக் கொண்டே இருக்கும். தாவீது ஆண்டவரை பார்த்து பாடுறாரு, என் சத்துருக்கள் ஜெயிச்சிடக்கூடாது ஆண்டவரே, அவங்க என்னை பார்த்து சிரிச்சிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு தூரமாக இருக்காதீங்க, வழக்கை தீர்த்துருங்க, என்னுடைய காரியத்தை முடிச்சிருங்க ஆண்டவர். அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் என்னை நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. எனக்கு வேற யாருன்னா தெரிஞ்சா நாங்கள் போயிருப்பேன், எனக்கு யாருமே தெரியாது, உங்களை விட்டா எனக்கு வேறு யாரையும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் தானே, அதை உங்ககிட்ட நான் அமர்ந்திருக்கிறேன், உங்களால் முடிக்க முடியுமே, உங்களால் சத்துருக்களோடு வழக்காடி எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியுமே. என் சத்துருக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, இதுதான் நாங்கள் ஆசைப்பட்டோம், நீ கீழே விழுந்த பத்தியா, ஆபத்தில் மாட்டிக்கிட்டியா, நாங்கள் ஆசைப்பட்டோன்னு என்னை கேலி பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்க கேலி பண்ணுறாங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் அழுகையாக இருக்குது, நான் இப்போ கீழே மாட்டிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, தேவனே எனக்கு இறங்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் இது முடியும் அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேனே, எனக்காக ஏதாவது ஒரு நாள் நீங்கள் எழுந்து வர மாட்டீங்களா? எனக்காக ஒரு நாள் நீங்கள் அதிசயத்தை செய்ய மாட்டீங்களா? என் சத்துருக்களுடைய வாயை அடைக்க மாட்டீங்களா? ஐயோ, இவனுக்கு எதிர்ப்பா, இவங்களுக்கு எதிர்ப்பா, இந்த ஊழியத்துக்கு எதிர்ப்பா, இந்த போதகருக்கு எதிர்ப்பா, இந்த குடும்பத்திற்கு எதிர்ப்பா செயல்பட்டோமே அப்படின்னு அவங்க உணரத்தக்க அளவில் செய்யுங்க. நீங்கள் அதிசயம் எனக்கு நடத்தலை தான், இது எனக்கு தெரியும் இன்றைக்கி வரைக்கும், ஆனால் நான் உங்களை எங்கேயுமே விடலையே, உங்ககிட்ட தானே வந்து அழுகுறேன், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருன்னா இருக்கிறாங்க, வா போய் சண்டை போடணும்னா நான் போயிருப்பேனே, எனக்கு யாரும் இல்லையே, அதை உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். இந்த 10 வருஷம் 15 வருஷம், இந்த 5 வருஷம் 7 வருஷம் 3 வருஷம் உங்ககிட்ட தானே ஒரு குட்டி போட்ட ஆடு போல் நான் உங்கள் பின்னாடியே சுற்றி வரேன். நீங்கள் இந்த பக்கம் போனால் நான் அங்கே வரேன், நீங்கள் ஒருவேளை ரொம்ப அப்படியே வறட்சியான இடத்துல போனால் நான் அங்கேயும் வரேன். ஏன்னா நீங்கள் என் அம்மா, என் அப்பா, என் ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாம் நீங்கள் தான். எனக்கு என்ன நம்பிக்கை, என் அப்பா என்ன தீங்கான இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டார், வசனத்தில் போடப்பட்டிருக்கிற அமர்ந்த தண்ணீர்கள் அருகே கொண்டு போவார் என்று, அவர் என் ஆத்மாவை தேற்றுவார்னு போடப்பட்டிருக்கு.
பசும் புல்லின் மேல் என்னை பந்தியிருக்க அமர வைப்பார்னு போடப்பட்டிருக்கு. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் அப்படின்னா, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால தான் நான் பயப்பட மாட்றேன். ஆனா இப்ப பாருங்க, சத்துருக்கள் எவ்வளோ கெர்ச்சித்து வந்திருக்கிறாங்க. என்னைக்குனா ஒரு நாள் என் சத்துருக்கள் வாயை அடைப்போம் அப்படின்னு நான் எவ்வளோ மௌனமா இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ உங்களுக்கு இடத்த குடுத்துருக்கிறேன் தெரியுமா? அவங்க என்னை எவ்வளோ நிந்திக்கிறாங்க தெரியுமா? ஒரு காரியத்தை வைத்து என்னை எவ்வளோ பெயினான வார்த்தைய பயன்படுத்தி என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? ஆனாலும் என் தேவனே, நான் உங்கள விட்டு போமாட்டேன். நீங்க எனக்கு வழக்காடாததுனால, என் காரியத்தை முடிக்காததுனால, நான் உங்கள விட்டு போக மாட்டேன். உங்கள மனம் அடிவாக்குற மாரியான வார்த்தையும் பயன்படுத்தி பேச மாட்டேன். ஆனா எனக்கு உதவி செய்ய நீங்க கொஞ்சம் வாங்களேன். உங்க தேவன், என் தேவன். அவர் நமக்கு எல்லா விதமான அதிசயமான காரியங்களை செய்ய, அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த 35வது அதிகாரம் உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல. மேபி இதுவரை நீங்க வேதத்தில் இந்த அதிகாரத்தை பலமுறை வாசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு புது புது வெளிப்பாடு ஆவியானவர் டைரக்ட்டா உங்ககிட்ட பேசியிருப்பார். நான் எதுவுமே பேசல, கவனிச்சீங்களா? உங்ககிட்ட அவர் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா தியானம் செய்யுங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எந்த ஆபத்தையும் அவர் நேரிட விட மாட்டார். உங்க சத்துருக்களுக்கு அவர் அனுமதி கொடுத்ததுனால தான் அவங்க உங்க வாழ்க்கையில என்ட்ராகி இருக்கிறாங்க. அனுமதி கொடுக்கலன்னா அவங்களால என்ட்ராகி இருக்க முடியாது. அதற்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் டிவி வாயிலாவோ இல்லை ஃபோன் வாயிலாவோ நீங்கள் குடும்பமாக அமர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம், தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கலாம், ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம், அல்லது பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம். கேன் ஐ டெல் யூ சம்திங் டு யூ? நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அவர் உங்கள் அருகில் நின்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ டோன்ட் வரி. காரியம் ஜெயமாக முடியும். காரியம் மாறுதலாக முடிய பண்ணுவார். உங்களுக்கே தலை சுத்தம், எனக்கா இப்பேற்பட்ட ஒரு குட் நியூஸ் இவ்வளோ அதிசயம் என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு பூரிப்பீர்கள். உங்களுடைய சாட்சியை அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் மையப்படுத்துங்க. இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.